என் பேர் ஸ்ரீமதி அண்ட் இது வந்து இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் கோர்ஸோட 3வது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். அண்ட் இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது கிரேடியன்ட் டிசென்ட் அண்ட் அதை எப்படி பைத்தானில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றது. ஸோ கிரேடியன்ட் டிசென்ட்ன்றது ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். ஸோ இதோட மெயின் நோக்கம் என்னன்னா, நம்ம மிஷின் லேர்னிங்கில் லாஸ் ஃபங்க்ஷன்னு இருக்கும். அந்த லாஸ் ஃபங்க்ஷனோட எரரை நம்ம வந்து குறைக்க போகிறோம். ஸோ அதை குறைக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனோட லோக்கல் மினிமாவை கண்டுபிடிக்கணும். இதை வந்து டைரெக்டாக நம்மளால எப்பயுமே டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ அந்த லோக்கல் மினிமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்ன்ற அல்காரிதமை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுல சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. இதை நீங்க ஏற்கனவே லெக்சர்ல பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து வந்து ஒரு ஸ்லோப் தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த கிரேடியன்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வெக்டார் தான். ஸோ அந்த வெக்டார்லேருந்து நம்ம 2 விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று வந்து டைரக்ஷன், இன்னொன்று மேக்னிட்யூட். ஸோ டைரக்ஷன்ன்றது அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பாயிண்ட்ல கிரேடியன்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணால் ரொம்ப ஸ்டீப்பாக போகலாம். லைக் வந்து ஸ்டீப்னா எந்த எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று மேக்னிட்யூட். வெறும் ஸ்டீப்பாக இருக்குன்னு சொல்றதை விட எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்றது அந்த வெக்டாரோட மேக்னிட்யூட்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து லேர்னிங் ரேட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பராமீட்டர் இந்த கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம்ல. ஸோ இந்த இந்த லேர்னிங் ரேட்ன்றது இப்போ நமக்கு ஸ்டீப்பாக இருக்குன்னு தெரியும், எந்த டைரக்ஷன்லயும் போகணும்னு தெரியும். அதாவது நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்ல நெகட்டிவ் கிரேடியன்ட் டைரக்ஷன்ல போகணும். பிகாஸ் நமக்கு மினிமா கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த டைரக்ஷன்ல ஸ்டீப்பா இருக்கோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்டெப் சைஸ். ஸோ இந்த ஸ்டெப் சைஸ் வந்து கம்மியா வச்சிருந்தா அது வந்து அந்த அல்காரிதம் ஸ்லோவா மூவ் ஆகும். நம்ம நிறைய வச்சிருந்தா ஃபாஸ்டரா மூவ் ஆகும் மினிமாவை நோக்கி. பட் ஆனா சம்டைம்ஸ் அது வந்து கன்வர்ஜ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறோம். அடுத்தது வந்து ஐட்ரேட்டிவ். ஸோ கிரேடியன்ட் டிசென்ட்ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோமா கால்குலேட் பண்ணாம அவுட்புட் வந்ததுன்னு கிடையாது. இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் அல்காரிதமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு ஷாட்ல இது கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம், ஒரு இனிஷியல் பாயிண்ட் எடுத்துப்போம், அந்த பாயிண்டோட கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம், ஆர் ஸ்லோப் கண்டுபிடிப்போம். அந்த ஸ்லோப்போட ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணுவோம். எவ்வளோ மூவ் பண்ணுவோம்னா அந்த ஸ்டெப் சைஸ் பேஸ் பண்ணி மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புது பாயிண்ட் நம்ம ரீச் ஆகும். இப்போ மறுபடியும் இந்த புது பாயிண்ட்லேருந்து இந்த அல்காரிதம் மறுபடியும் ரன் பண்ணணும். மறுபடியும் அந்த புது பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்போட ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும் ஸ்டெப் சைஸ் பேஸ் பண்ணி. அதே மாதிரி இன்னொரு புது பாயிண்ட் வரும். ஸோ அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்டில் நம்ம அந்த லோக்கல் மினிமாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் அப்டேட் டூல். அண்ட் இதையும் நீங்கள் லெக்சரில் பார்த்துருப்பீங்க. ஸோ நியூ வெயிட் ஆர் ஏதாவது பேராமீட்டர் ஈக்குவல் டு நம்ம ஓல்டு வெயிட் மைனஸ் ஏன் மைனஸ் இருக்கு, நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். மைனஸ் ஸ்டெப் சைஸ் இன்டூ தி ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட். ஸோ இதுதான் இந்த அப்டேட் டூல். இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இப்போதைக்கு என்னோட ஃபங்க்ஷனாக லாஸ் ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து இதோட கிரேடியன்ட் நமக்கு தெரியணும். ஸோ அதையும் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுறேன். பிகாஸ் நம்ம கிரேடியன்ட் வந்து ஒரு ஸ்டெப்லையும் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால அது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டு முடிச்சிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிச்சோன்னா 2x, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுதான் கிரேடியன்ட் டிசென்ட்டோட அல்காரிதம். ஸோ இதில் ஒரு லைனையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாச்சு. எக்ஸ் நாட் அப்படின்றது இந்த இனிஷியல் பாயிண்ட். ஸோ இனிஷியல் பாயிண்ட் நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஈட்டா. ஸோ ஈட்டான்றது தான் நம்மளோட ஸ்டெப் சைஸ். அண்ட் வந்து ஈபாச்சஸ். ஸோ ஈபாச்சஸ்ன்றது தான் ஐட்ரேஷன். ஸோ எத்தனை வாட்டி இந்த அல்காரிதம் ரன் ஆகணும், ஸோ எத்தனை வாட்டி ரன் ஆகணும் ஈபாச்சஸ்ன்னு சொல்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த எக்ஸ் நாட்டை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஃபார் அண்டர் ஸ்கோர் இன் ரேஞ்ச் ஈபாச்சஸ், அதாவது எத்தனை ஈபாச்சஸ் இங்கே 20னா 20 ஈபாச்சஸ் இங்கே வந்து ரன் ஆக போகுது அல்காரிதம். ஸோ எக்ஸ் நியூ நம்ம பார்த்த அப்டேட் டூல தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிரேடியன்ட் டிசென்ட்டோட முக்கியமான லைன்.
ஸோ எக்ஸ் நியூ அதாவது நியூ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் -1. ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் -1ன்றது நம்ம இந்த எக்ஸ்ன்றது ஒரு லிஸ்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல. எக்ஸ் ஆஃப் -1ன்றது நம்ம லாஸ்ட் வேல்யூ. ஸோ லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ் ஆஃப் -1 ஆக்சஸ் பண்ணும். ஸோ -1ன்றது ஒரு இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆஃப் -1ன்றது இந்த லாஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ். ஸோ அது வந்து வரும் மைனஸ் ஈட்டா. ஸோ ஈட்டான்றது நம்மளோட ஸ்டெப் சைஸ் இன்டூ நம்மளோட கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் ஆன் அந்த பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஆஃப் -1ல இருக்கிற வேல்யூவோட கிரேடியன்ட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் நியூ இப்போ புதுசா கண்டுபிடிச்சது வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணிடுவோம். அப்பெண்ட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் கிரேடியன்ட் டிசென்ட்டோட அல்காரிதம். அண்ட் இப்போ வந்து இந்த அல்காரிதமை வந்து ரன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது நம்மளோட எக்ஸ் நாட் வந்து 4ன்னு வச்சுக்கிறேன். லேர்னிங் ரேட் 0.1 அண்ட் பர்ச்சேஸ் வந்து 15ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 20ன்றது டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். நான் வந்து எனக்கு 15 வேணுனாலும் நான் பாஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிட போகிறேன். ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு ஸோ நம்மளோட இனிஷியல் அண்ட் ஈட்டா அண்ட் பர்ச்சேஸோட வேல்யூஸை பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு இந்த லூப் வந்து இது வந்து சும்மா பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த லூப்பு. ஸோ இந்த வந்து இந்த 20 பர்ச்சேஸ்க்கு இந்த அல்காரிதம் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல வந்து எக்ஸ் வேல்யூ என்ன, ஸோ எரர் என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயரோட எரர் என்ன வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கிற எல்லா 15 பர்ச்சேஸ்க்கும் இங்கே ரன் ஆகி ஸோ ஃபைனலாக இதான் எரர் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதே இது வந்து நான் வந்து பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பிளாட்டிங்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக இனிஷியலாக நான் வந்து 4ன்ற எக்ஸ் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே வந்து நீங்கள் நிறைய அப்சர்வேஷன் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது ஸ்டெப் சைஸ் வந்து நிறைய பெருசாக இருக்குது. பட் கிட்ட போகும்போது சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்துகிட்டு வருது. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஜென்ரலான பிஹேவியர் நீங்கள் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்டில் பார்க்க வேண்டியது. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் பர்ச்சேஸ்க்கு ஓடுது. இதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஒரு லேர்னிங் ரேட்டுக்கு. ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ அதை ரன் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்புட்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ மறுபடியும் இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா அங்கே ஃபுல்லாக 0 0 0ன்னு இருக்குது. அது நம்ம வந்து ஏன் இப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நான் வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு பர்ச்சேஸ்லயே அது வந்து 0 ரீச் பண்ணுது. இது ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இனிஷியல் பாயிண்ட் அந்த ஸ்பெசிஃபிக்கான லேர்னிங் ரேட்டுக்கு ஒரே ஒரு பர்ச்சேஸ்லேயே லோக்கல் மினிமாக்கு ஜம்ப் ஆயிடுது. இது இன்னொரு நல்ல அப்சர்வேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி அது லோக்கல் மினிமாக்கு போயிருச்சுன்னா அங்கேருந்து எங்கேயுமே வெளியில போகாது. ஸோ அது வந்து அதோட கன்வர்ஜ் ஆயிடும் அந்த அல்காரிதம். ஸோ 0க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதுலேருந்து வெளியில வராது. ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து -4ன்ற இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா +4க்கு போகுது. +4க்கும் -4க்கும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. இது வந்து கன்வர்ஜும் ஆகல, டைவர்ஜும் ஆகல, எதுவும் ஆகல. ஸோ +4க்கும் -4க்கும் மாறி மாறி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணாலும் இதே ஆசிலேஷனே இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கிரேடியன்ட் டிசென்ட் வந்து எப்படியுமே கன்வர்ஜ் ஆகும்னு எந்த உறுதியுமே கிடையாது. ஸோ வந்து அது வந்து இனிஷியல் பாயிண்ட், லேர்னிங் ரேட் இதெல்லாம் பொறுத்து கன்வர்ஜ் ஆகலாம், கன்வர்ஜ் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆசிலேட் ஆகுது. இப்போ இந்த ஆசிலேஷனுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த லேர்னிங் ரேட் வந்து 1ன்னு இருக்கு. அதாவது அது வந்து 1ன்ற லேர்னிங் ரேட்னு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இது ஆசிலேட் ஆகுது. இப்போ வந்து லேர்னிங் ரேட்டை இன்னும் அதிகமாக்குனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லேர்னிங் ரேட்டை வந்து நான் 10ன்னு ஆக்க போறேன். ஸோ இனிஷியல் பாயிண்ட், நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் அதெல்லாம் அதே தான். பட் ஆனால் இப்போ லேர்னிங் ரேட் மட்டும் 10ன்னு ஆக்க போறேன். இங்க பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரேட் 10ன்னு ஆக்கும்போது
ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸா வருது. ஸோ ஈபாச்சஸ் நெறைய ஆக ஆக பெரிய வேல்யூஸா வருது. ஸோ இங்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம +4ல ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு இது வந்து கன்வர்ஜே ஆகல. ஸோ மேப் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய வேல்யூக்கு டைவர்ஜ் ஆயிட்டே இருக்கு. ஈபாச்சஸ் அதிகமாக்க அதிகமாக்க இது வந்து இன்ஃபினிட்டி டுவர்ட்ஸா டைவர்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த கேஸ்லயுமே கிரேடியன்ட் டிசன்ட் கன்வர்ஜ் ஆகல. அண்ட் ஈவன் தோ அங்க ஒரு லோக்கல் மினிமா இருந்தாலுமே இந்த அல்காரிதம் கன்வர்ஜ் ஆகல. ஸோ அத வந்து ஓகே. இப்போ ஃபைனலா ஒரு சரி ஓகே. நம்ம லேர்னிங் ரேட் நெறைய வச்சா தான் பிரச்சனை. நம்ம ஏன் லேர்னிங் ரேட் கம்மியா வைக்கக்கூடாது? இங்க வந்து 0.01. ஸோ அப்படி பார்த்தா பிரச்சனையே இருக்காதுல்ல. ஸோ அப்படி நெனச்சுட்டு, ஸோ இப்போ நான் வந்து 0.01ல லேர்னிங் ரேட் வச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் நான் 4ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 15 ஈபாச்சஸ். ஸோ 15 ஈபாச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் மூவ் ஆகுது. ஆனா இது வந்து லோக்கல் மினிமாவ நோக்கி தான் மூவ் ஆகுது. பட் ஆனா ரொம்ப கம்மியா மூவ் ஆகுது. இதே இதே ஒரு ஒரு 1000 ஈபாச்சஸ் ரன் பண்ணேன்னா, மேபி இது வந்து கன்வர்ஜ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, இ ரொம்ப நெறைய ஈபாச்சஸ்க்கு ரன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்யூட்டேஷனலா இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் இதோட பிரச்சனை. ஸோ எப்பயுமே லேர்னிங் ரேட்ட வந்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இந்த டிஃபரெண்ட் டெஸ்ட் கேஸஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் அதோட இந்த லெக்சர் ஓவர். ஸோ நன்றி.